வெல்கம் டு வல்லவனுக்கு வல்லவன். எத்தனையோ புதுமையான நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் புதுமை மட்டும் உங்களுக்கு போதுமா? புதுமை, புத்துணர்ச்சி, உற்சாகம் இது எல்லாம் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வல்லவனுக்கு வல்லவன் நிகழ்ச்சியை ரெகுலராக பாருங்க. இது வல்லவனுக்கு வல்லவன், பொது அறிவின் புதிய வடிவம். இந்த வல்லவனுக்கு வல்லவன் நிகழ்ச்சியில் மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாஸ்டர் பெர்ஃபார்மர், செகண்ட் ரவுண்ட் மாக் பிரஸ் and third round you are the master. வழக்கம் போல இன்னைக்கு எபிசோட கலக்கிறதுக்காக 3 கலக்கலான கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். என் பேர் நிவேதிதா, நான் அம்பத்தூர்ல வந்திருக்கேன். என்னுடைய பேர் வேல்முருகன், நான் ஒரு கிராமிய பாடகர். ஐயாவோட விளையாடுறதுக்காக வந்திருக்கிறேன். என் பேர் அகிலா, ஐ எம் கமிங் ஃப்ரம் சென்னை. 3 கண்டஸ்டன்ட்ஸ் ரெடி, 3 ரவுண்ட்ஸ் ரெடி. இப்போ நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? வேற யாருக்காக? அறிவின் அற்புதம், டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ், வல்லவனுக்கு வல்லவன், அவர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் GS பிரதீப். குட் ஈவினிங். இப்போ இதோ வசந்த் டிவியின் வல்லவனுக்கு வல்லவன் இந்த இன்றைய ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்றதுக்கு டைம் ஆச்சு. ஏர் ஹோஸ்டஸ் ஸ்வீட்டி, டேக் யுவர் பொசிஷன், சீட் பெல்ட் ஃபாஸ்டன் பண்ணுங்க. அண்ட் வெல்கம் டு வல்லவனுக்கு வல்லவன். முதல் ரவுண்டு போக போகிறேன். முதல் ரவுண்டில் இவரது பர்ஃபார்மன்ஸ், இவரது திறமை இங்கே பார்க்க முடியும். அண்ட் முதல் ரவுண்டு த மாஸ்டர் பர்ஃபார்மர். எஸ் டியர், முதல் உங்க பேர் சொல்லுங்க, அப்புறம் நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. என் பேர் நிவேதிதா, நான் ஜோக் சொல்ல போறேன். நிவேதிதா, நீங்க ஜோக் சொல்ல போறேன். சரி, நல்ல தைரியமா உற்சாகமா ஜோக் சொல்லுங்க. 4 ரோடு, அதெல்லாம் ஒரு பிளேஸ்ல ஜாயின் ஆகுது. ஒரு பிளேஸ் சென்டர் பாயிண்ட். அதில் ஒரு ரோடில் ஒரு லாரி வருது, இன்னொரு ரோடில் ஒரு மாட்டு வண்டி, இன்னொரு ரோடில் ஒரு பைக்கு, இன்னொரு ரோடில் ஒரு ஸ்கூட்டர். அந்த நேரம் வந்து எல்லாம் ஸ்பீடாக வராங்க அந்த சென்டர் பாயிண்ட்க்கு. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? தெரியாது. மாட்டு வண்டியில் மாடு தான் நடக்கும். மாட்டு தான் நடக்கும், பாக்கி நடக்காது. சரி, அப்புறம் சொல்லுங்க. ஒரு முட்டை நடந்தா என்ன சொல்லுவீங்க? ஒரு முட்டை நடந்தா என்ன சொல்லுவீங்க? தெரியல. முட்டைகோஸ். சரி, வெரி குட். நெக்ஸ்ட். ஒரு திருடன் இருக்கான். ஓகே, அது நைட். எங்க இருக்கான்? ரோட்ல ஒரு கார்ல டிராவல் பண்றான். யாரு? ஒரு தீஃப். அப்போ வந்து ஒரு பெரிய வீடு பார்க்குறான். அந்த வீட்டில் யாருமே இல்லை, டாக்ஸ் கூட இல்லை. ஸோ அவன் நினைக்கிறான் நம்ம இந்த வீட்டில் ஸ்டீல் பண்ணலான்னு. ஸோ எந்த வேலை நுழையலான்னு பார்க்க மேலே பார்க்குறான். அப்போ 3 டோர் இருக்கு. ஒன் மேட் ஆஃப் கோல்ட், டைமண்ட், இன்னொன்று சில்வர். அவன் எந்த டோரை முதல்ல திறந்து உள்ளே போவான்? தெரியாது. கார் டோர். அவன் கார் டோர் தான் திறந்து உள்ள போவான். அப்புறம் ரிவரே எப்பவுமே ரொம்ப ரிச்சா இருக்கு. எது? ரிவர்ஸ். ரிவர்ஸ். ஏன் ரொம்ப ரிச்சா இருக்கு எப்பவுமே? அதோட 2 சைடுல பேங்க்ஸ் தானே இருக்கிறது. கரெக்ட். சரி, அப்புறம் முடிந்ததா? சரி, that is a good performance. நல்ல ஜோக். You can go back Nivedita. அகிலா, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போற? பாட்டு பாட போற. என்ன பாட்டு? டோலு டோலு தாடிக்கிறா, இரு தோளும் தோளும் தான் வரசுரா, மேலும் கீழும் நான் இழுக்கிறா, முப்பாலும் கலந்து என கலக்குறா, புலிமானை வேட்டை தான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டை தான் ஆடுமிடம் கட்டில், முன்னும் பின்னும் நான் முழுமையா, நான் சொர்க்க நரக கலவையா, பெண்ணிடையும் இணைவதும் ஒன்றுதான், ரெண்டும் இரண்டும் சேர்வதே இல்லை. சுசித்ரா பாடிய பாட்டு நல்லா பாடியது. உட்காரு. நான் வேல்முருகன், இப்போ உங்க சான்ஸ். நீங்க என்ன பண்ண போறேன்? டான்ஸ்? பாட்டு சார். பாட்டு என்ன பாட்டு? ஒரு சுதியும் தாளமும் இருந்தால் தான் வந்து ஒரு துள்ளலான இசை பாடலாம். இப்போ வந்து தாளம் இல்லை, அதனால் சுதி மட்டும் இருக்குது. அதனால் ஒரு மெலோடியாக எப்பயுமே ஒரு அம்மா பாட்டு தான் பாடுவேன். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு அம்மா பாட்டு பாடலான்னு சொல்லி. நாட்டுப்புற பாடலா? நாட்டுப்புற பாடல். இது பாடுங்க பாடுங்க. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும், பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும், அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம
தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா காட்டி விரலை பிடிச்சி ஆக்காஞ்சா சொல்லி கொடுத்தேன் அன்னாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சீலெட்டொன்று வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்ப அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்ப காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்ப என் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்ச தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை விட உலகத்தில் எல்லாமே சும்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா. வெல்டன் வேல்முருகன் வெல்டன். ஸோ உன்னை பாட வார்த்தை இல்லை, அதே சிறந்த சொல்லும் இல்லை. இந்த உலகிலே டீப்பஸ்ட் வேர்ட் இங்கிலீஷ் வேர்ட், அவ்வளவு ஆழம் இருக்கும் வார்த்தை எதுன்னு கேட்டால் மதர், தாய், அம்மா என்றது தான் இல்லையா? வேல்முருகன், யூ சாங் வண்டர்ஃபுல்லி. ஏரோப்ளேன் கண்டுபிடித்தவர் யாரு? நேயர்களுக்காக இன்றைய இந்த பகுதியிலே முதல் கேள்வி. Come on, let's be back in the show after this short commercial break. இந்த சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு இதோ திரும்பி வரேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஹியா ஹுவா வல்லவனுக்கு வல்லவன். வெல்கம் பேக் டு வசந்த் டிவியின் வல்லவனுக்கு வல்லவன். ஸோ இதோ செகண்ட் ரவுண்டில், இன்றைய அத்தியாயத்தோட இன்றைய எபிசோட செகண்ட் ரவுண்டில் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. செகண்ட் ரவுண்ட் மாக் பிரஸ். வணக்கம் கல்பனா சாவ்லா. ஸோ கல்பனா சாவ்லா, நீங்கள் நேயர்கள்கிட்ட ஏதாவது பேசுங்க. ஐ எம் கல்பனா சாவ்லா. நான் வந்து கார்னரில் பிறந்தேன் இன் ஹரியானா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து வானத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. நான் எது திங்க் பண்ணாலும் வானத்தை இப்போ அங்கே போகலாமா அப்படி போகலாமா தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அண்ணன் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு எங்கள் அண்ணன் தான் வந்து காரணம். அவர் தான் எனக்கு வந்து லைசன்ஸ் கூட வாங்கி கொடுத்தாரு. ஏரோநாட்டிக். எதுக்கு லைசன்ஸ்? ஏரோப்ளேன். ஏரோநாட்டிக். ஓகே, தேங்க்யூ கல்பனா சாவ்லா. இப்போ கொஞ்சம் கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அங்கே விண்ணில இருந்து தான் நீங்கள் வந்தது இந்த நிகழ்ச்சியில் ஈடுகொள்றதுக்காக. ஆமாங்களா? See, நீங்கள் மரணமடைந்த அந்த நிமிடத்தில் when you knew that you are going to be no more, நீங்கள் நான் இப்போ மரணமடையும் தெரிந்த அந்த முகூர்த்தத்தில் அந்த நிமிடத்திலே உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்துருக்கேன்ல, எனக்கு இவங்க மாதிரி வரணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு முயற்சி எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். நீங்கள் சொன்னது, ஆனால் உங்கள் அப்பா உங்கள் ஆசைக்கெல்லாம் எகென்ஸ்டாக இந்த ஆமாங்களா? ஆமாம். ஐயோ, சிறிய ஏஜில் இருந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பேசி போன்றது ஆசை இருந்தது? சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து எது எப்படின்னு தெரியாது. வானத்துக்கு போகணும் இது மாதிரி சின்ன சின்ன ஆசை இருந்தது. பெருசாக வந்தோடனே அப்புறமா தான் ஸ்பேஸு அப்படின்னு தெரியும். அப்போ வந்து இது மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்கள் உங்கள் மரணத்துக்கு காரணமாக அந்த வெஹிக்கிள் இல்லையா, அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள், ஸ்பேஸ் ஷட்டில், அதோட பேர் ஞாபகம் இருக்கா? கெட்ட வார்த்தைகள் வந்து ஞாபகம் வைக்கக்கூடாது இல்லையா? அதில் உங்களுக்கு மரணம் நடந்ததுனால நீங்கள் அது மறந்தது. ஆமாம், சரி கல்பனா சாவ்லா, யூ கேன் கோ பேக் டு வணக்கம் வராதா. சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். முதலாக நேயர்கள்கிட்ட ஏதாவது கதைக்குங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. வாழ்க்கையில் குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி வாழ்க்கையில் இனிமே குற்றங்கள் பண்ணாதங்க ஐயா. வாழ்க்கையில் குற்றங்கள் பண்ணா என்ன மாதிரி நிலைமைதான் ஐயா வரும். ஐயோ,
திரு எம்.ஆர். ராதா, இப்போது இந்த கால அளவில் இருக்கும் திரைப்பட நடிகரை பற்றி, திரைப்படங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்? இப்ப இருக்கிற படங்கள் எல்லாம் நான் நடித்தது போல இல்லை. ஆனால் அதை விட பெருமையாக இருக்கிறது, இளைஞர்கள் எல்லாம் நன்றாக நடிக்கிறார்கள். நான் இன்று பார்க்க முடியல என்ற வேதனை இருக்கின்றது என்கிட்ட. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எல்லோரும் நல்லாக வாழ வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக் கொண்டிருக்கிறேன். அந்த கால அளவில் இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ உங்க கூட அந்த ஹெவன்ல தானே இருக்கிறது. அவர்கிட்ட இப்போ ஏதாவது ரொமான்டிக் ரிலேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? இல்லை இல்லை, ஏற்கனவே பண்ண தவறுகள் போதும் என்று நினைத்து கொண்டு இப்பொழுது ஆண்டவனோடு சந்தோஷமாக. சரி மிஸ்டர் எம்.ஆர். ராதா, சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தீபிகா பதுகோன் ப்ளீஸ். ஸோ தீபிகா பதுகோன், முதல் நீங்கள் ஏதாவது நேயர்களுக்கு பேசுங்க. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்பீங்க. இந்த வல்லவனுக்கு வல்லம் ப்ரோக்ராம் வரத்துக்காகவே நான் 30 டேஸாக தமிழ் கற்றுட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக தமிழ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா சரி. மிஸ் தீபிகா பதுகோன், நேயர்களுடன் ஏதாவது கதைச்சிருங்க. ஆக்டிங் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஆக்டிங் முதல்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா எங்கள் ஃபாதர் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். ஸோ எனக்கு அவ்வளோ ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கொஞ்ச நாளாக ஒரு 18 இயர்ஸ் வந்தோடனே நான் பார்க்கும்போது கொஞ்சம் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி நடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கள் ஃபாதர் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தார். எங்கள் அம்மா தான் அதுக்கு முழு சப்போர்ட். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். சரி தீபிகா பதுகோன், நீங்கள் சொன்னது உங்களுக்கு தமிழ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக தான் நீங்கள் தமிழ் படித்ததுன்னு. ஆனால் ஐ ஹர்ட் தட் மஹேந்திர சிங் தோனிக்கு உங்களுக்கிட்ட ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றது. மஹேந்திர சிங் தோனி சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ்க்காக, சென்னை கிங்ஸ்க்காக விளையாடியது. அப்போது அவருக்கு கொஞ்சம் தமிழ் இப்போ கொஞ்சம் அவர் கத்திட்டு இருக்கிறது. அவர் ரஜினி சார் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நடத்திவிட்டு இருக்கிறது. அவர்கிட்ட இருந்த ஏதாவது தமிழ் கொஞ்சம் படித்ததா? அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்ன, உன்னை நான் காதலிக்கிறேன் என்ற தமிழ் வார்த்தை மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து. அதெல்லாம் மாதிரி இல்லை. அது இல்லை, அதுவும் இல்லை, அது படிக்கல. ஸோ ஹூ இஸ் யுவர் பிரசன்ட் பாய் ஃப்ரெண்ட்? மை பிரசன்ட் பாய் ஃப்ரெண்ட் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங், ஆமாங்களா? யுவராஜ் சிங் தானே அவங்க பிரசன்ட் பாய் ஃப்ரெண்ட்? சரி. அண்ட் வை யுவராஜ், தோனியை விட யுவராஜ் சிங் ஒரு பாய் ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன ரீசன்? யுவராஜ் சிங் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டாப் அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருந்ததுனால? மேக்ஸிமம் 6 அடிச்சதுனால. மேக்ஸிமம் 6 அடிச்சதுனால தான் உங்களுடைய இதயத்தில் அவர் ஒரு 6-ஆ வந்திருக்கிறது. Your time is over, Deepika Padukone. You can go back to your seat. நேயர்களுக்காக இன்றைய கேள்வி, இந்த ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்தா பரவாயில்லை, இந்த ஃப்ளைட்டுக்கு எந்த மாதிரி ஆக்சிடென்ட், why the accident happened என்று கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒன்று இருக்கு. CVR காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்றுதான் அதோட பேர். காக்பிட்ல எங்கிட்ட இந்த கேப்டனுடைய இந்த பைலட்டு கூட தான் அது இருக்கிறது. பிளாக் பாக்ஸ் என்றதை கூறுவார்கள். ஆனா இந்த பிளாக் பாக்ஸோட கலர் உங்களுக்கு பார்க்க முடியும், நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. இந்த பிளாக் பாக்ஸோட கலர் எது? கம் ஆன், ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. ஸ்டே டியூன், we will come back after a short break to Hiya Hua. வல்லவனுக்கு வல்லவன். கமான், வல்லவனுக்கு வல்லவன் என்ற வசன் டிவியின் சிறப்பார்ந்த நிகழ்ச்சிக்கு திரும்பி வரலாம். வாங்க, வரவேற்பு. Now we are into the last round. This round you are the master. Come on, the first participant is Akhila. நிவேதிதா. இல்லை, Akhila. I didn't call you. நல்லா ஷஃபிள் பண்ணிடுங்க, நல்லா ஷஃபிள் பண்ணிடுங்க. Okay, don't open it. Go to your seat. All the best. Your time starts now. என்ன டாபிக்? மருத்துவ உலகின் கண்டுபிடிப்புகள். மருத்துவ உலகின் கண்டுபிடிப்புகள், மெடிக்கல் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ். லேட்டஸ்டா புற்றுநோய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? Any discovery, who discovered, you can ask. Come on. Father of medicine. Father of medicine. Okay, that's கண்டுபிடிப்பு இல்லை, ஆனால் பரவாயில்லை. I grant it. It is Hippocrates. Correct or wrong? Correct. 2 மினிட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை பற்றி மினிமம் 3 கேள்வி கேட்கறதுக்கு தெரியணும். Medical discoveries or rather inventions. Come on, Akhila, come on, your time is running out. Who invented stethoscope? Who invented stethoscope? It is called Linus. Correct or not? Come on, your time is running out. Come on, 40 more seconds. Come on, Akhila, come on, concentrate. Get all your energy. எல்லா ஊர்ஜம் இதயத்திலே பிரெயின்ல வரட்டும், மூளையில இருந்து கேள்வி வரட்டும். மெடிக்கல் சம்பந்தமான ஒரே ஒரு கேள்வி. You will be getting 10 points. 28 seconds. Hey, sweetie, come on, ask her to get into her mood.
லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் மெடிக்கல் சயின்ஸ்ல. டிஎன்ஏ இருக்கு, பென்சில் இருக்கு. Who invented penicillin? நான் தெரியாது என்று சொன்னா நீங்க ஆன்சர் சொல்லலைன்னா you will be disqualified. It was invented by Alexander Fleming, supported by Dr. Florey, right? Yes, but your time is over and you surpassed. Come on, Nidhi. ஒன்னு எடுத்தா போதும். சரி. Can I open it? You are very fast. Can I open? சரி, open பண்ணுங்க. Cricket. Oh, it's an easy subject for Ilya Nivedita. Your time starts now. 400 wickets மேலே எடுத்த bowler. 400 wickets மேலே எடுத்த பவுலர். அந்த கேள்வி தவறான கேள்வி. 400 wickets மேலே எடுத்த ஒரு பவுலர் என்று சொன்னா கரெக்டான பதில் கேள்வி. ஏனென்றா ஒரு பவுலர் இல்லை, lot of bowlers have taken more than 400 wickets. If you are asking about an Indian bowler, is it Nikhanj Kabildev? Okay. Lot of bowlers are there otherwise also. சரி, correct. இப்போ ரீசெண்டாக இந்த டிஎல்எஃப் இந்தியன் பிரீமியர் லீக்ல செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆன 4 டீம்ஸ். செமிஃபைனல்ஸில் குவாலிஃபைட் ஆய 4 டீம்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு, பஞ்சாப் கிங்ஸ் இருக்கு, டெல்லி டேர் டெவில்ஸ் இருக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. சரி, இப்போ ரீசெண்டாக டிஎல்எஃப் பிரீமியர் லீக்ல ஒரு கிரிக்கெட்டரை பேன் பண்ணாங்க ட்ரக் இதனால. ஆனால் திருப்பி அவர் ஆடினார். அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவரது பேரு ஷோயிப் அக்தருடைய அப்பாவுடைய சன். கரெக்ட். சரி, லீஸ்டா வின் பண்ண டீம் டிஎல்எஃப். என்னங்க? லீஸ்ட் மேட்சஸ் வின் பண்ண டீம். லீஸ்ட் மேட்சஸ் வின் பண்ற டீம் ஐபிஎல்ல யா, டெக்கான் சார்ஜர்ஸ். கரெக்ட். ஹையஸ்ட் ரன் டேக்கர் எல்லா மேட்ச் சேர்ந்து. The highest run getter is so far Gautam Gambhir of Correct. Delhi Daredevils. Your time is out. Good. Well done. வேல் முருகன், சொல்லுங்க என்ன வேணும், தேர்ந்தெடுங்க. நான் தேர்ந்தெடுக்க போகிறது சார். இப்போ ஏன்னா நான் எடுக்க மாட்டேன் சார். You should. நான் எடுக்கல. ஏன்னா நாங்கள் எடுக்கிறோம் சார். இந்த இது எனக்கு வித்தியாசமாக நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்காக. சரி. So I'll take something. Right? நாட்கள் தலைநகரங்கள். சரி. தீபத். டிபெட்டோட கேபிட்டலா? ஐயோ, அது லாசா தானே? ஆமா. அமெரிக்கா. அமெரிக்காவுடைய கேபிட்டல் வாஷிங்டன், த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா, வாஷிங்டன் டிசி. இந்தியா. இந்தியாவுடைய கேபிட்டல் நியூ டெல்லி. மூணு கேள்விகள் கேட்டது. நீங்க தப்பிச்சிட்டது. ரஷ்யா மாஸ்கோ. நியூசிலாந்து வெல்லிங்டன். ஜெர்மனி பெர்லின். நெதர்லாந்து. அதில் அவர் என்ன தப்பிச்சிட்டது? ஆம்ஸ்டர்டாம் தானே? Come on, Velmurugan, come on. Japan, Tokyo. போதும். சரி, but still you asked a lot of questions in the time limit. Congratulations, Velmurugan. வியூவர்ஸுக்காக பரிசமளிக்க இன்றைய 3வது பகுதியிலே the final question for the viewers. மைக்ரோ ஓவன் தான் உங்களுக்கு கிடைக்க போன பரிசு. அந்த பரிசுக்காக come on, the third question of the day is, அது தலைநகரத்தை பற்றி ஆகட்டும். ரெய்க் ஜாவிக் எது நாடுடைய தலைநகரம்? ரெய்க் ஜாவிக் எது நாடுடைய தலைநகரம் என்றது வியூவர்ஸுக்காக இன்றைய ஃபைனல் கொஸ்டின், இன்றைய 3வது கேள்வி. So who is going to be the winner of this day? இன்றைய winners 3வது ரவுண்டிலே பெர்ஃபார்மன்ஸும் 2வது ரவுண்டிலே பெர்ஃபார்மன்ஸும் 3 போட்டியாளர்கள் 3 பாசஞ்சர்ஸும் ஒரே மாதிரி தான் 2nd ரவுண்டிலும் 3rd ரவுண்டிலும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே அனைத்து நேயர்களுக்கும் லைவ் ஆடியன்ஸுக்கும் தெரியும் இல்லையா, கலக்கிட்டார் ஒரு பார்ட்டிசிபென்ட், அண்ட் ஹீ இஸ் வேல்முருகன். கங்க்ராச்சுலேஷன். எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நீங்க நெஞ்சிலே எழுதி வச்சிருக்கிறது ஐ வில் பி ஃபேமஸ் சம் டே. ஆமா, திஸ் இஸ் 1000 rupees ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விக்டரி ஃப்ரம் வசந்த் டிவி. பட் வேல்முருகன் கண்டிப்பா நார்மலி நான் ஏதாவது சொல்லிட்டு போவோம், ஆனா சொல்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் பெர்ஃபார்ம் ஒன்ஸ் அகைன், நாட் த சேம். ஆദ്യം பாடிய பாட்டல்ல இன்னும் ஏதாவது ஒரு பாட்டு கொஞ்சம் பாடி கேளுங்க. சரி சார். ஓகே.
ஏண்டமுக்கு போட்டு குமுக்கு தரு கம்மாய்க்க நான் கேளு நான் துபாய் போன ஆளு என்ன மஜா பண்ண மாலு என்ன மஜா பண்ண மாலு ஷோக்குன்னு ஷோக்கு தான் என்ன தொட்டால் அடிக்கு ஷாக்கு தான் ஷோக்குன்னு ஷோக்கு தான் என்ன தொட்டால் அடிக்கு ஷாக்கு தான் ஏண்டமுக்கு போட்டு குமுக்கு தரு கம்மாய்க்க நான் கேளு நான் துபாய் போன ஆளு என்ன மஜா பண்ண மாலு என்ன மஜா பண்ண மாலு சாதனைக்கும் சதனடிக்கும் சோடா புட்டி கண்ணாடியாம் பாட்டை கேட்டு அழுந்துடுவேன் விழுந்துடுவேன் தள்ளாடி குண்டு சட்டில ஓட்டாதப்பா குதிரை ஓட்டி தில்லாடி குண்ட சட்டில ஓட்டாதப்பா குதிரை ஓட்டி தில்லாடி இந்த வேலு பாட்டை கேட்டு நீயும் புதிரு போட முன்னாடி இந்த வேலு பாட்டை கேட்டு நீயும் புதிரு போட முன்னாடி ஷோக்குன்னு ஷோக்கு தான் என்ன தொட்டால் அடிக்கு ஷாக்கு தான் ஷோக்குன்னு ஷோக்கு தான் என்ன தொட்டால் அடிக்கு ஷாக்கு தான். You will be famous someday. We will meet in the next episode of Hiya Hua. வல்லவனுக்கு வல்லவன்.